என்னை தேடி போய் வந்த அன்பு அன்பான முகம் ஒன்று கண்டே. அன்பான முகம் ஒன்று கண்டே. தேடி போய் வந்த அன்பு அன்பான முகம் ஒன்று கண்டே. விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இன்றும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சிந்திக்கின்ற இந்த பகுதி நம் அனைவருக்கும் கருத்துள்ள ஆசீர்வாதமுள்ள ஒன்றாக அமையும் என்று சொல்லி நம்புகிறேன். இன்றைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அல்லது நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்கள். மேலும் பரலோக ராட்சியம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு ஆற்றங்கரையிலே நடந்து போய் கொண்டிருந்த போது அந்த ஆற்றங்கரையிலே ஒரு இடத்திலே ஒரு பளபளப்பான ஒரு கல் ஒன்றை அவன் கண்டுபிடித்தான். அவன் ஒரு சாதாரணமான மனிதன். அவனுக்கு விலை உயர்ந்த கற்களை பற்றியோ ரத்தினத்தை பற்றியோ எதுவும் தெரியாது. ஆனால் அந்த கல் மற்ற கற்களைப் போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பது அவனுக்கு தெரிந்தது. கொஞ்சம் பளபளப்பாக இருந்ததும் அவனுக்கு தெரிந்தது. ஆகவே அந்த கல்லை எடுத்துக்கொண்டு அவன் கடை வீதிக்கு போனான். அங்கு ஒரு கடையிலே போய்
நகைகள், இந்த விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் விற்கின்ற ஒரு கடைக்கு போய் அந்த கடையில் இருந்த வியாபாரி இடத்திலே அந்த கல்லை கொடுத்து, இந்த கல்லை நான் ஆற்றங்கரையிலே நான் கண்டுபிடித்தேன், எனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது, இதிலே ஏதாவது பெறுமதி இருக்கிறதா, இதை விற்க முடியுமா என்று சொல்லி அந்த வியாபாரி இடத்திலே கேட்டான். அந்த வியாபாரி அந்த கல்லை வாங்கி பார்த்தான். அந்த பார்க்கிற நேரமே அவனுக்கு தெரிந்தது அந்த கல் மிகவும் விலை உயர்ந்த ஒரு கல். அதை சரியாக சுத்தப்படுத்தி அதை பட்டை தீட்டி விற்றால் அது பல லட்சங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு கல். ஆனால் அந்த வியாபாரிக்கு நன்றாக தெரியும், இந்த விற்க வந்த மனிதனுக்கு இந்த கல்லை பற்றி எதுவுமே தெரியாது. ஆகவே அந்த விற்க வந்த மனிதனிடத்திலே இந்த வியாபாரி சொன்னான், நீ எனக்கு இந்த கல்லை கொடுத்து விடு, இதை பார்த்தால் இதிலே எதுவும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை, நான் உனக்கு 20 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னான். அப்போது அந்த கல்லை விற்க வந்த மனிதன் சொன்னான், 20 ரூபாய் மிகவும் குறைவாக இருக்கிறது, 20 ரூபாய் அல்ல, 25 ரூபாய் தந்தால் நான் கல்லை தந்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னான். அந்த வியாபாரிக்கு 25 ரூபாய் கொடுக்க விருப்பமில்லை. அந்த கல்லோ பல லட்சம் பெறுமதியானது, அவன் அதை விற்றால் பல லட்சம் சம்பாதிக்கப் போகிறான், இந்த 5 ரூபாயை கொடுக்க விருப்பமில்லை. அந்த விற்க வந்த மனிதனோடு அவன் வாதிட்டான். 20 ரூபாய் தான் என்னால் தர முடியும், 25 ரூபாயெல்லாம் தர முடியாது என்று வாதிட்டு கொண்டிருப்பதை அந்த வீதியிலே போன ஒரு மனிதன் கேட்டானான். அந்த மனிதன் நேரடியாக அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கிற இடத்திற்கு வந்து 25 ரூபாயை கல்லை விற்க வந்த மனிதனிடத்திலே கொடுத்துவிட்டு அந்த கல்லை வாங்கி கொண்டு அவன் நடந்து போனானான். அப்போது தான் அந்த வியாபாரிக்கு தான் விட்ட தவறு தெரிய வந்தது. உடனே அவன் குரலை உயர்த்தி அந்த விற்க வந்த அந்த சாதாரணமான மனிதனை பார்த்து, ஐயோ நீ ஒரு முட்டாளாக இருக்கிறாயே, இவ்வளவு பல லட்சங்கள் பெறுமதியான ஒரு கல்லை போய் 25 ரூபாய்க்கு விற்றிருக்கிறாயே, உன்னை போல ஒரு முட்டாளை நான் கண்டதில்லை என்று சொல்லி இந்த மனிதனை பார்த்து அந்த வியாபாரி சொன்னானாம். அப்போது 25 ரூபாய் கொடுத்து அந்த கல்லை வாங்கி கொண்டு போன அந்த மனிதன் இந்த வியாபாரியை திரும்பி பார்த்து சொன்னானாம், இந்த கல்லை விற்ற மனிதன் முட்டாள் கிடையாது, இந்த கல்லை வாங்க தெரியாமல் 5 ரூபாய்க்கு பேரம் பேசிய நீதான் முட்டாள் என்று சொல்லி சொன்னானாம். இந்த கதையிலிருந்து நாங்கள் ஒரு அழகான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அந்த அழகான பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பெறுமதியான காரியங்களை, பெறுமதியான வாழ்க்கையை சில நேரங்களிலே நாங்கள் பொருத்தமில்லாமல், கருத்தில்லாமல் காரியங்களை செய்வதனாலே இழந்து போய் விடுகிறோம். இந்த கதையை கேட்டபோது ஒரு கணம் இந்த கதை என்னை சிந்திக்க தோண்டியது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே ஒருவர் அந்த வியாபாரியை போன்ற ஒரு மனிதராக இருக்கக்கூடும். அந்த வியாபாரியைப் போல பெறுமதி இருக்கிறது என்று தெரிந்தும் அந்த பெறுமதியை பற்றி பேரம் பேசி பெறுமதியின் அளவை சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த விலை மதிப்புள்ள கல்லை அந்த வியாபாரி இழந்து போனது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாங்களும் கூட இப்படி பல காரியங்களை இழந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் நடக்கக்கூடும். இப்போது நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். அந்த வேத பகுதி ஒரு பெரிய ஒரு அதிகாரத்திலே வருகின்ற 2 வசனங்கள் தான். இதற்கு ஆரம்பமும் இல்லை, இதற்கு முடிவும் இல்லை. இந்த வேத பகுதி சொல்லுவதெல்லாம் ஒரு மனிதன், அவன் ஒரு வியாபாரியாக இருக்க வேண்டும், விலை உயர்ந்த கற்களை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்திலே முத்துக்களை தேடுகின்ற இந்த வியாபாரி ஒரு விலை மதிப்புள்ள ஒரு முத்தை அவன் கண்டுபிடித்தான். இப்போ விலை மதிப்புள்ள முத்தை கண்டுபிடித்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த முத்தினுடைய பெறுமதி நன்றாக தெரிந்திருக்கிறது. இந்த முத்தை நான் வைத்து வியாபாரம் செய்தால்
என்னால் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை அந்த வியாபாரி அறிந்திருந்தான். ஆகவே இப்போது அவனுக்கு அந்த முத்தை ஏதோ ஒரு வகையிலே அவன் தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? என்ன முயற்சி செய்யலாம்? அவனிடத்திலே அந்த முத்தை வாங்குவதற்குரிய பணம் அவனுக்கு இல்லை. பணம் இல்லாமல் போனால் அவனால் அந்த முத்தை வாங்க முடியாது. முத்தை வாங்க முடியாமல் போனால் அந்த முத்தினாலே கிடைக்கின்ற பெறுமதியை அல்லது பணத்தை அவன் இழந்து போய்விடுவான். ஆகவே இந்த வேதாகமம் சொல்லுகிற இந்த கதையிலே வருகின்ற இந்த மனிதன் அந்த முத்தை கண்டுபிடித்து, இந்த பகுதி எல்லாம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறது. அவனுக்கு ஒருவேளை நிலம் இருந்திருக்கலாம், அவனுக்கு ஒருவேளை வீடு இருந்திருக்கலாம், அவன் தனக்கு சொந்தமான பொருட்கள் என்று சொல்லுகின்ற பல காரியங்களில் முத்து வியாபாரியாக இருந்ததினாலே பல காரியங்களை வைத்திருந்திருக்கலாம். இப்போது இருந்தது போல இருந்திருக்காது. கார் இருந்தது, பேங்கில் அக்கவுண்ட் இருந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவன் பெறுமதியான காரியங்களை, கால்நடைகள் வைத்திருந்திருக்கலாம், ஆட்டு மந்தை இருந்திருக்கலாம், ஒட்டக மந்தை இருந்திருக்கலாம், வீட்டிலே பெறுமதியான பொருட்கள் இருந்திருக்கலாம். ஆரம்பத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் பெறுமதியாக தெரிந்தன. அவருடைய காணி, அவருடைய லேண்ட், அவனுடைய சொத்து, அவனுடைய வீடு, வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் அவனை பொறுத்தவரையிலே பெறுமதியானவை. பெறுமதியாக அவை இருந்ததினாலே தான் அவை எல்லாவற்றையும் அவன் தனக்கு சொத்தாக தன்னுடைய வீட்டிலோ வெளியிலோ வைத்திருந்தான். திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையிலே பெறுமதியாக நினைத்த காரியங்கள் இப்போது பெறுமதி இல்லாத காரியங்களாக அவனுக்கு மாறிப்போய்விட்டது. பெறுமதியான காரியங்கள் பெறுமதி இல்லாதது போல அவனுக்கு தோன்றியது. ஏனென்றால் அவன் வைத்திருந்த பெறுமதியுள்ள காரியங்களிலும் பார்க்க அவன் கண்டுபிடித்த முத்து அவனை பொறுத்தவரையிலே பெறுமதி உள்ள ஒன்றாக இருந்தது. ஆகவே அவன் செய்த காரியத்தை பாருங்கள். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45, 46 வசனத்திலே அவன் பெறுமதியானது என்று தன்னுடைய வாழ்க்கையிலே நினைத்த எல்லா காரியங்களையும் விற்று அந்த முத்தை தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டான். பெறுமதியாக நினைத்த காரியங்கள் இப்போது விற்கின்ற போது அவன் வேண்டாமென்று நினைக்க வேண்டும். இது முக்கியமல்ல என்று நினைக்க வேண்டும். என்றால் அவன் இதுவரை காலமும் அவனுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக நினைத்த காரியங்களிலும் பார்க்க இப்போது அவன் ஒரு முக்கியமான காரியத்தை வாழ்க்கையிலே கண்டுபிடித்து விட்டான். அதுதான் இப்போது அவனுக்கு வாழ்க்கையிலே முக்கியம். ஏற்கனவே முக்கியம் என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் அல்ல. அவன் கண்டுபிடித்த அந்த முத்து அவனுடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. அதை பெற்றுக்கொள்ள எதையும் இழந்து போக அவன் தயாராக இருந்தான். அது எதுவாகவும் இருக்கலாம். அவனிடத்திலே என்ன இருந்தது என்று நமக்கு தெரியாது, என்ன சொத்து வைத்திருந்தான் என்பது தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிகிறது, அவன் தனக்கு சொந்தமாக நினைத்த காரியங்கள் எல்லாம் இப்போது வேண்டாம் என்று அவன் நினைத்து விட்டான். ஏனென்றால் எப்படியாவது தன்னுடைய முத்தை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இதை போல எத்தனையோ காரியங்களை நாங்கள் இழந்து போகின்ற சந்தர்ப்பங்களை சந்தித்து இருப்போம். ஏன் இழந்து போகிறோம் என்றால், நாங்கள் முக்கியம் என்று நினைக்கின்ற காரியங்களுக்கும் முக்கியம் இல்லை என்று நினைக்கின்ற காரியங்களுக்கும் இடையிலே நாங்கள் வைத்திருக்கின்ற வேறுபாடு தான். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அது குடும்பத்திலே என்னுடைய பெற்றோர் இருக்கிறார்கள். என்னை சுற்றி என்னுடைய உறவுகள் இருக்கிறது. அந்த உறவுகள் என்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது.
இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் ஒருவேளை அப்பாவாகவோ அம்மாவாகவோ இருக்க முடியும், மனைவியாகவோ கணவனாகவோ இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்கப்படாமல் இந்த உறவுகளை, தெரிந்தவர்களை எல்லாவற்றையும் விடுகின்ற போது, அந்த ஆரம்பத்திலே கேட்ட கதையிலே அந்த விலை உயர்ந்த அந்த கல்லை பெற்றுக்கொள்ள 5 ரூபாய்க்கு பேரம் பேசிய அந்த மனிதனைப் போல அந்த கல்லை இழந்து போகின்ற சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றன. நாங்கள் நினைக்கின்ற நேரங்களிலெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது. எங்களுடைய உறவுகளையும், தெரிந்தவர்களையும், நட்பையும், அன்பையும் எப்போது நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அப்போது பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படி அந்த வியாபாரி தான் இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று அந்த முத்தை பெற்றுக்கொண்டானோ, உங்களுடைய வாழ்க்கையிலே முத்தாக நினைக்கின்ற காரியங்களை இழந்து போவதற்கு நீங்களே காரணமாக போய்விடாதீர்கள்.